ஆனால் திரும்ப திரும்ப இந்த இது வருது இல்லையா? அதாவது திமுக வெற்றியை தடுக்க பாஜ சூழ்ச்சி செய்வதாக புகார். இந்த பாட்டு தான் எனக்கு புரியல. இது எப்படி திமுகவுடைய வெற்றியை தடுக்க இந்த குழப்பங்களால திமுகவுடைய வெற்றி எப்படி பாதிக்கப்படும்? இது பார்த்தா எல்லாரையும் ஒரு சேர தான் பாதிக்கப்பட போகிறார்கள். நீங்க பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளராக இருந்தாலும், உங்கள் பெயர் சேர்ப்பதிலும் இதே பிரச்சனை தான் ஏற்பட போகுது. அப்ப ஒரு ஒரு பக்கம் நியாயமான குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தமில்லாத சில விஷயங்களை முன்வைப்பது அந்த குற்றச்சாட்டின் வலிமையை தடுக்கும். இன்னொன்றும் நான் உடன்படுகிறேன். காலம் இவ்வளவு குறுகியதாக இருக்கும் பொழுது இதை அவசரமாக இங்கே இப்பொழுது புகுத்துவது எதற்காக? அதுலேயும் நான் உடன்படுறேன். இது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னும் சிறப்பான மீட்டிங் கொண்டு வரலாம். பட் இன்னொரு பாயிண்டில் சொல்கிறாரு, சில அதிமேதாவிகள் அப்படின்னே குறிப்பிட்டு, எல்லாருமே மாநில அரசின் ஊழியர்கள் தானே அப்படின்னு. அவர்களை நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய எம்ப்ளாயீஸ் ஆகிவிடுகிறார்கள்னு. அவர்கள் யாருடைய எம்ப்ளாயி அப்படின்னு சொல்வதற்கான காரணம், எங்கிருந்தோ வேற இவர்களுக்கெல்லாம் பிடிக்காத வட மாநிலத்திலிருந்து 4 பேரை அனுப்பித்து திமுகவுக்கு எதிராக வேலை செய் என்று யாரையும் அனுப்பவில்லைங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அவர்கள் தமிழகத்தில் இந்த மில்லியூலேருந்து வருபவர்கள். அப்போ அவர்களுக்கு எல்லா விதமான சார்பு நிலைகளும் இருக்கும். அதில் பெரும்பான்மையான சார்பு நிலை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளோடு ஒட்டி போகத்தான் செய்யும். அப்போ அவர்கள் எதற்கு திமுகவுக்கு எதிரான ஒரு சதியில் ஈடுபட போகிறார்கள் என்பதற்காகத்தான் இவர்கள் எங்கேயோ வெளிநாட்டிலிருந்தோ வட மாநிலத்திலிருந்தோ ஹிந்தி பேசக்கூடிய யாரையோ இங்கே அனுப்பிவிடலைங்க, உங்கள் ஊருக்காரங்க தான் என்று சொல்வதற்காக அதை சொல்கிறோம். வேற ஒன்றுமில்லை. இப்போ குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறது, அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அல்ல. தேர்தல் ஆணையம் இதை விரைவாக எதிர்கொண்டு சரி செய்ய வேண்டும். இல்லைனா வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் நீதிமன்றங்கள் தலையிட நேரிடும். இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது என்று ஒரு குளறுபடி இருந்தால் கூட உச்சநீதிமன்றம் இதற்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து இதை இப்பொழுதைக்கு நீங்கள் செயல்படுத்த முடியாது என்று சொல்ல வேண்டி வரலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இதை கையாள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாம் கேட்டுக்கொள்வோம்.